ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புஷ்வாங்க சேனல் என்ன சமையல் பார்த்துருவோமோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்லாம் சுட சுட சாதம் கூடவே மட்டன் குழம்பு வச்சுருக்கோம். அது கூட ரசம் வச்சுக்கோங்க. இந்த மட்டன் குழம்பு செட்டிநாடு ஸ்டைலில் வச்சுருக்கேன். எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு சட்டி வச்சுங்க, எண்ணெயை ஊற்றிக்கிங்க, அதில் கடுகு ஜீரகத்தை போட்டு தாளிங்க, அது நல்லா பொரியட்டும். அப்புறம் பட்டை வகையெல்லாம் போட்டுக்குங்க. அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வழக்கம் போல் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு வதக்குங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்குங்க. அது நல்லா வதங்கட்டும். கூடு மாதிரி நல்லா வதங்கி வரட்டுங்க, எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம மட்டன் அலசி வச்சுருக்கோம். அந்த மட்டனோட தண்ணியெல்லாம் வற்றதுக்கப்புறமா நம்ம இதுவும் நல்லா வதங்கிடும். அதோட சேர்த்து நல்லா கிண்டுங்க. கிண்டி நல்லா வதக்குங்க. மட்டனும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 4 ஸ்பூன் இல்லை 5 ஸ்பூன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ மிளகாத்தூள் வேணுமோ அந்தளவுக்கு போட்டு நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை போகட்டும். நல்லா பச்சை வாசனை போகினதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் தண்ணி வைங்க, இல்லை 2 டம்ளர் தண்ணி வச்சா போதும். ஏன்னா நம்ம குழம்பு வைக்கலாங்க, செமிக்கிரவி மாதிரி தான் வைக்க போகிறோம், தொக்கு மாதிரி. அதனால் அந்த தண்ணி போதும். தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க. உப்பு போட்டு நல்லா கரெக்டாக இருக்கான்னு எல்லாம் செக் பண்ணிவிட்டு, காரெல்லாம் செக் பண்ணிட்டாங்க பார்த்துட்டு விசில் போட்டுருங்க. விசில் ஒரு 5 விசில் வரட்டும். எனக்கு 5 விசில் வச்சேன். நீங்கள் எத்தனை விசில் வேணுமோ அந்தளவுக்கு வச்சுங்க. அதுக்குள்ளே பக்கத்தில் ஒரு கடாய் வைங்க. கடாய் வச்சு அதில் தனியா, மிளகா, அப்புறம் சோம்பு, சீரகம், மிளகு எல்லாத்தையும் போட்டு தாளிங்க, வதக்குங்க, வறுக்கணும். வறுத்துட்டு அது கூட நம்ம சோம்பு, அப்புறம் அது கூட கசகசா, அப்புறம் பட்டை வகையெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் ஒரு அரை முடி எடுத்து வச்சுருக்கோம். பிரிஞ்சி இலையே ஒன்று போட்டுக்குங்க. தேங்காயை நல்லா அதோடு சேர்த்து வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறமா அது கூட லேசாக பொட்டுக்கல்லையே போட்டுக்குங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சிக்கிங்க. கூழ் மாதிரி, அதாவது குறைன்னு அரைச்சிங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். அதுக்கப்புறம் விசில் அடங்கினதுக்கப்புறமா குக்கரை திறந்து இந்த கலவையை அதோடு சேர்த்துருங்க. நல்லா சேர்ந்ததுக்கப்புறமா கொதிக்கட்டும். அப்புறம் நான் ஒரு 2 விசில் கம்மியாக தான் வச்சேன். 3 விசில் வச்சு இறக்கிட்டேன். ஏன்னா இந்த கலவையை ஊற்றி இன்னும் 2 விசில் வைக்கலான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு 2 விசில் வச்சு இறக்கிட்டு மேலே கொத்தமல்லி தூவிட்டிங்கன்னா நம்மளுடைய செட்டிநாடு ஸ்டைலில் மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு மட்டன் சுக்கா தான் செய்வாங்க, நான் கிரேவி பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இன்றைக்கி என்ன சமைச்சிங்கன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது தாங்க. ரொம்ப சூப்பரான டிஷ்ஷு. ரசம் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷன். நீங்களும் செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் இன்றைக்கி சுட சுட சாதம் கூடவே ரசம், இந்த செட்டிநாடு மட்டன் கிரேவி வச்சுருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லோரும் நைட்டு டிஃபனுக்கும் இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.